ஸோ 12வது நம்பர் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வலைப்பரப்புகளின் விகிதம் கேட்டிருக்கிறாங்க. மொத்தம் 3 ஷேப் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஒரு கோன். ஸோ இந்த 3னுடைய வலைப்பரப்புனா சிஎஸ்ஏ. 3னுடைய வலைப்பரப்பு சிஎஸ்ஏ அதனுடைய ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. ஸோ 3 ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாகணும். அதில் கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம அதில் நோட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இங்கே டேட்டான்னு பார்த்தீங்கன்னா பெரிய டேட்டா ஒன்றும் இல்லை, நம்பர்ஸில் ஒரு டேட்டாவும் இல்லை. அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா ஒரு கோளம், அப்புறம் உருளை மற்றும் கூம்பு, இவருடைய ரேடியஸ் வந்து சமம். ஸோ எல்லாத்துக்கும் ரேடியஸ் ஆறுங்கிறது 6 தான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் உருளையின் உயரங்கள் எதற்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரத்திற்கு சமம். அப்போ ஹைச் இஸ் ஈக்குவல் டு இது ஆர். உருளையினுடைய உயரம் ஹைச் ஆனது, அப்போ ஹைச் இஸ் ஈக்குவல் டு ஆறுங்கிறது ரெண்டாவது. உருளை மற்றும் கூம்பு ரெண்டுக்குமே சரியா, இங்கே ஹைச் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்னென்னா ஃபார்முலாவை எழுதணும், சப்ஸ்டியூட் பண்ணணும், ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஏரியா 1, இது ஏரியா 2, இது ஏரியா 3. ஸோ 3னுடைய சிஎஸ்ஏ ஈஸ் டு ஏரியா 2 ஈஸ் டு ஏரியா 3 கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா 1உடைய ஃபார்முலா சிஎஸ்ஏ ஆஃப் ஸ்பியர் என்ன வரும்னா 4πr² ஈஸ் டு A2க்குனுடைய சிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா 2πrh ஈஸ் டு கோனுடைய சிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா πrl. πrl. ஸோ இங்கே எல் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஓகேவா, ரைட். அப்போ எல் கண்டுபிடிக்க உங்களுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லி தந்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஆன்சரில் எங்குமே எல் இல்லை. நீங்கள் கட் பண்ணலாம், கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இப்போ வேணாம், கூட ஒரு ஸ்டெப் எழுதிட்டு உங்களுக்கு எல் கண்டுபிடிக்கலாமே. ஸோ எல்லாமே நான் ஆறாக மாற்றுறேன், எல்லாமே ஆறாக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஹைச் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், ரெண்டாவதுல 6 பிரதியிடணும், மூணாவதில் உள்ள ஹைச்சுக்கு பதிலாக 6 போடணும். இங்கே ஹைச்சே இல்லை. ஸோ நீங்கள் அதுக்கு தனியாக πrl உள்ள எல் தனியாக கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஃபார்முலா பித்தாகரஸ் ரூல் அப்ளை பண்ணி சொல்லி வந்திருக்கிறேன். ரூட் ஆஃப் h² + r² வரும். h²க்கு பதிலாக நீங்கள் என்ன போடலாம், 6 போடலாம். அப்போ r² + r², ரூட்டுக்குள்ளே 2r². r² ரூட்டை விட்டு வெளியே வந்துடும், ஆனால் 2 ரூட்டை விட்டு வெளியே வந்துக்கிடாது. வெளியே 6 வரும், ரூட்டுக்குள்ளே 2 இருக்கும். ஸோ இதுதான் எல். இப்போ நீங்கள் எல்லுக்கு இடத்துல r√2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுருங்க. நான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். 4πr² r² ஈஸ் டு 2π, இந்த r இந்த ஹைச்சுக்கு ஒரு r என்ன வரும்னா r² வந்துடும். அப்புறம் π, இந்த ஆரும் 2 ஸ்டெப்பாக எழுதுவோமே, πr × r√2. ஓகேவா, அடுத்த லைனில் 4πr² ஈஸ் டு 2πr² ஈஸ் டு இந்த ஆரும் மல்டிப்ளை பண்ணால் πr² × √2. ஸோ எல்லாமே காமனாக ஒரே இதாக தான் வெட்ட முடியும். ஒன்றுக்கு வெட்டிட்டு ஒன்றுக்கு வெட்டாமல் விடக்கூடாது. சேம் வாய்ப்பாடு அல்லது சேம் நம்பர் அல்லது அந்த சேம் இன்டிஜர் இதை மாதிரி தான் வச்சு தான் வெட்டு கொடுக்க முடியும். இங்கே 2ஆம் வாய்ப்பாடு வச்சு இதையும் வெட்டிட்டு இதை விட்டுறக்கூடாது. ஸோ எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் வெட்டு கொடுக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே 2ங்கிறது இல்லை, வெட்டு கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னா பையை வெட்டலாம், இந்த பையை வெட்டலாம், இந்த பையை வெட்டலாம், இந்த பையை வெட்டலாம், இந்த r² வெட்டலாம், இந்த r² வெட்டலாம், இந்த r² வெட்டலாம். இப்போ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஈஸ் டு 2 ஈஸ் டு
√2ங்கிறது இருக்குது. இந்த √2 ஆன்சரில் லாஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மொத்தத்தால் √2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பை √2 பண்ணிங்கன்னா 4√2 is to 2√2 is to 2. ஓகேவா? இப்போ இது எல்லாமே காமனாக எத்தனை வாய்ப்பாடு டிவைட் ஆகுன்னா 2ஆல் டிவைட் ஆகும். 2ஆல் டிவைட் பண்ணால் முதல் உள்ளது 2√2, ரெண்டாவது உள்ளது √2, மூணாவது உள்ளது 1. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் இருக்குது. பார்த்தீங்களா, கணக்கு ஈஸி தான். நான் சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டு வரதுக்கு முன்னாலே கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ புரிஞ்சுதா? ஸோ எல்லாத்துக்கும் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எல்லுனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சேன். எல்லுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், √h² + r². ஹெச்னுடைய மதிப்பு ஆர். ஸோ r² + r², 2r². ரூட்டை விட்டு 2r² வெளியே வரும் பொழுது r√2. இப்போ எல்லுக்கு இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து r√2. சிம்பிளிஃபை பண்ணுறேன். 4πr² is to 2πr² is to πr²√2. ஒரே வேல்யூவாக இருந்தால் காமனாக கட் பண்ணலாம். ஸோ பை கட் பண்ணலாம், r² கட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் 4 is to 2 is to √2ன்னு கிடச்சிருக்கு. ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா √2 கொண்டு எல்லாமே காமனாக மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 4 is to 4 √2 is to 2 √2 is to √2 into √2 என்னது 2 √a into √a ஏங்கிற மாதிரி நான் √2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால √2 மல்டிப்ளை பண்ணும்போது 2ஆக மாறும். இப்போவும் ஆப்ஷனில் ஆன்சர் இல்லை. லாஸ்ட் ஆப்ஷனில் 1 வருது. ஸோ மொத்தத்தை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா முதல் உள்ளது 4√2, 2ஆல் கட் பண்ணும்போது 2√2, அடுத்த உள்ள 2ஆல் கட் பண்ணிங்கன்னா √2, அடுத்த உள்ள 2ஆல் கட் பண்ணால் 1. ஓகேவா? ஸோ ஆன்சர் 2√2 is to √2 is to 1. ரைட், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இடைக்கண்டம், ஃப்ரஸ்டம். இடைக்கண்டம்னா ஃப்ரஸ்டம். வாளியை ஞாபகம் வச்சுடுங்க, தூக்குவாளி. கூம்பில் பாதியை கட் பண்ணி எடுத்திருப்பாங்க, அது இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இடைக்கண்டத்தினுடைய சாய்வு உயரம் கொடுத்துருக்கு அப்படின்னா எல், ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்துருக்குறாங்க. 2 ரேடியஸ் இருக்கும். டயக்ராம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கும். மேலே ஒரு ரேடியஸ், கீழே ஒரு ரேடியஸ். ஸோ என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா வளைபரப்பு கேட்டிருக்கிறாங்க. 2 ஆரை வச்சு வளைபரப்பு ஃபார்முலா போடணும். கீழே ஒரு கேபிட்டல் ஆரை வச்சு πrl, மேலே ஒரு ஸ்மால் ஆரை வச்சு ஒரு πrl. இவ்வளோதான். 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா வளைபரப்பு கிடைக்கும். அந்த ஃபார்முலாவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரு வளைபரப்பு ஃபார்முலா எழுதியிருப்போம். வளைபரப்பு இடைக்கண்டம் அதே πrl தான். கூம்புக்கு என்ன வளைபரப்பு ஃபார்முலா போடுவீங்களோ அதே ஆர் தான். ஆனால் இங்கே 2 ஆர் வரதுனால என்ன பண்ணுவீங்க, r + rன்னு போட்டு எல் போடணும். ஸோ π × r + r × எல், இவ்வளோ தான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இடைக்கண்டத்தினுடைய சிஎஸ்ஏ கிடைக்கும். புரியுதா? 2 வளைபரப்பு இருக்குது. இந்த ஆரை வச்சு ஒரு வளைபரப்பு, கேபிட்டல் ஆரை வச்சு ஒரு வளைபரப்பு. 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு பையும் எல்லையும் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா r + r கிடைக்கும். இல்லைனா 2ஐயும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி கூட்டினாலும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கேபிட்டல் ஆர் கிடச்சிருக்கு, ஸ்மால் ஆரும் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆர் வந்து 4 சென்டிமீட்டர், ஸ்மால் ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர். ஸோ 22/7 போட்டால் கட் ஆகுமா பார்த்துக்கணும். பாயிண்டில் வந்துருக்கிறது. சில நேரம் வகுத்து போட்டால் கரெக்டான ஆன்சர் இங்கே இருக்கிறது கிடைக்கும். இல்லைனா 3.14 டைரெக்டாக போட்டுருங்க, தொந்தரவு இல்லை. பாயிண்டில் வந்தாச்சுனாலே கட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ பைக்கு இடத்துல 3.14 போட்டுட்டு
ஆர் ப்ளஸ் ஆறுங்கிறது 4 + 1ன்னு அர்த்தம். எல் வந்து கொடுத்துருக்குறாங்க 5. ஸோ 3.14 5 + 5ங்கிறது 5 × 5ங்கிறது 25. அப்போ 314 25ஆல் மல்டிப்ளை பண்ணி எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 5 4 20 7 3 5 15 4 8 மீதி 1 சாரி 4 8 கிடத்து எங்கே மீதி வரும்? ஆறு 8 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 78.5 இருக்குது. நான் இருக்குது 78.5ங்கிற ஆன்சர் இதுதான் வரும். ஸோ மீதி அவங்க ஒருவேளை 22/7 வச்சு செஞ்சுருப்பாங்க. 78.57 வந்திருக்கு. நமக்கு 50ன்னு வந்திருக்கு. ஓகேப்பா, ஆன்சர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, 2 கணக்கு முடிஞ்சிட்டுலா? ஓகே, தேர்ட் ப்ராப்ளம். இது வாளி கணக்கு. உலோக வாளி கூம்பினுடைய இடைக்கண்ட வடிவில் உள்ளது. மேற்புற அடிப்புற விட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டம் கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கணுங்க. உயரம் கொடுத்துருக்கு, ஹைட்டு. இடைக்கண்டத்தின் வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பளவு கேட்டுறாங்க. சிஎஸ்ஏவும் டிஎஸ்ஏவும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன ஹைட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துருக்காங்களா, ஹைட்டு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க, ஸ்லாண்ட் ஹைட் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஸ்லாண்ட் ஹைட்டு கண்டுபிடிக்கணும். அதனால் எந்த கணக்கு ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க, மறந்து போவீங்க. கேபிட்டல் ஆர் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பாதி 5. ஸ்மால் ரேடியஸ் வந்து இதில் பாதி 2. இந்த உயரம் கொடுத்துருக்குறாங்க 4. நமக்கு தேவை வேண்டியது இந்த எல் கண்டுபிடிக்கணும். ஸோ இடைக்கட்டத்தினுடைய எல் கண்டுபிடிக்க ஃபார்முலா h² ப்ளஸ் என்ன பண்ணணும், 2ஐயும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் எடுக்கணுமா? எஸ், r மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். அங்கே r² போட்டிங்க, இங்கே 2 ரேடியஸ் இருக்கிறதுனால r மைனஸ் ஆர் தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. h²ங்கிறது 4². r மைனஸ் ஆறுங்கிறது 5லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 3². 4² 16, 3² 9, 25, 5. ஸோ எல்லுங்கிறது கிடச்சாச்சு 5. ஸோ இன்னும் வந்து டைரெக்டாக சிஎஸ்ஏவும் டிஎஸ்ஏவும் ஃபார்முலா போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிட வேண்டியதுதான். சிஎஸ்ஏ ஃபார்முலா, சிஎஸ்ஏ ஆஃப் ஃபஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு, நம்ம இப்போ தான் பார்த்தோம், பை 2 ரேடியஸ் இருக்கிறதுனால πrl போடக்கூடாது. கூம்புனுடைய πrl ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். எல் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, ஆர் மட்டும் மாறும், ஆர் ப்ளஸ் ஆர். ஸோ பையனுடைய மதிப்பு கட்டாயிருக்கு, பாயிண்டில் இல்லை எதுவுமே. ஸோ 22/7 போட்டு செய்வோம். எல்லுங்கிறது 5, ஆர் ப்ளஸ் ஆறுங்கிறது என்ன வரும்னு பார்க்கணும். 5 2 7. ஸோ 7 7 கட்டாவி, I2 10 மீதி 1, I2 10 1 11, 110ங்கிறது வரும். ஸோ 2 ஆப்ஷனில் 110 இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்தது நீங்கள் டிஎஸ்ஏ செஞ்சு தான் ஆகணும். புரியுதா? ஏன்னா இப்போ ஒரே ஒரு ஆப்ஷனில் 110 இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக 110 டிக் பண்ணிவிட்டு போயிடலாம், 2வது செய்யண்டாம். ஆனால் இங்கே 2 ஆப்ஷன்லேயும் 110 வரதுனால இன்னொரு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டிஎஸ்ஏவுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, மேலே ஒரு பரப்பு இருக்குது, கீழே ஒரு வட்டப்பரப்பு இருக்குது. இது கூட அந்த 2 வட்டத்தினுடைய பரப்பை கண்டுபிடிச்சி கூட்டினாலும் சரி தான். ஃபார்முலா தெரியாட்டா நீங்கள் என்ன பண்ணணும், வலைப்பரப்பு தெரிஞ்சாச்சு 110, மேலே என்னது இருக்குது, ஒரு வட்டப்பரப்பு இருக்குது, கீழேயும் ஒரு வட்டப்பரப்பு இருக்குது. கீழே வந்து πr², மேலேயும் ஒரு πr². தனித்தனியாக கண்டுபிடிச்சி இது கூட கூட்டலாம். அல்லது
டைரெக்டாக ஃபார்முலா போட்டும் செய்யலாம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படிலாம் குழம்பிட்டு இருக்கக்கூடாது. ஒரு பையார் ஸ்கொயர் அப்புறம் ஒரு சின்ன பையார் ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கக்கூடிய 110ங்கிறத இது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. அவ்வளோதான். பையை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும். 25 ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 2ங்கிறது 4 ப்ளஸ் 110. அப்புறம் பையினுடைய மதிப்பு 22/7 அல்லது 3.14 போட்டுக்கிடுங்க. ஸோ நான் 3.14 போட்டுக்கிட்டேன். 29 ப்ளஸ் 110. ஸோ 314 29ஆல் பெருக்கி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டு 110 கூட கூட்டிக்கணும். 54 36 மீதி 3 9 9 3 12 இது 1 93 27 1 28 24 8 2 3 6 6 10 1 இது 1 9 91.06. இது கூட எதை ஆட் பண்ணணும்? 110 ஆட் பண்ணணும். 6 0 1 10 மீதி 1 201.06 வருது. ஸோ 201 வச்சு 2 ஆப்ஷனில் எது வருதுன்னா மொதல் ஆப்ஷன் 201 வச்சு வருது. ஸோ அவங்க 22/7 போட்டு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம பிரச்சனையே இல்லை. வந்த ஆன்சர் ஓகே 201.06. ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 14 முடிஞ்சு. அடுத்தது 15. முடிக்காதவங்க முடிச்சிருங்க. 15வது உள்ள கொஸ்டின் எழுதி விடுங்க முடிச்சவங்க. கொஸ்டின் எழுதிட்டு நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உயரங்களுடைய விகிதம் கொடுத்துருக்குறதோ ஒரு உருளையை வரைஞ்சிருங்க உங்களுக்கு புரிகிறதுக்காக. ரேடியஸ் ஆரம், ஹைட்டு ஹைச்சு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம், அதாவது r/hங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஆரம் மேலே உயரம் கீழே 5/7ங்கிற வேல்யூவை கொடுத்துருக்குறாங்க. உருளையினுடைய வளைபரப்பை டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. உருளையினுடைய வளைபரப்பு ஃபார்முலா தெரியும். டூ πr h வேல்யூ 2πr h is equal to 5500. 6 இடத்துல 5 போடுங்க, ஹைச்சுக்கு இடத்துல 7 போடுங்க, சம்பவம் முடியும். இல்லை 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 என்ன போட்டால் அப்படின்னா என்ன கேட்டிருக்கு? வளைபரப்பு உருளையின் ஆரம் மட்டும் உயரம் கேட்டிருக்கிறாங்களா? ஸோ இதை வந்து டைரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா செட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா? ஒன்றும் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்குறாங்க? 2πr h is equal to 5/7. ஓகே. R1 5, h 7. ஓகே. r/h is 5/7. ஓகே, இவ்வளோ தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது ரேஷியோ தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ஸை கண்டுபிடிக்கலாம், அப்புறம் வந்து ஆரை கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வரும். சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆர் கண்டுபிடிச்சி எழுதுங்க. ஆர் ஈக்குவல் டு என்ன வரும்னா 5/7 இன்டு ஹைட்ஸ். இதை கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஹைட்ஸ் கிடைக்கும். ஸோ 2 ×
22/7 into pi by 7 into h r மதிப்பு ஆல்ரெடி ஒரு h இருக்கு. ஸோ 5500. இப்போ உங்களுக்கு ஈர் 11 22. ஸோ இங்கே உங்களுக்கு h ஸ்கொயர்டு கிடைக்கும். 100 into 7 into 7 divided by மேலே இருக்க 2 into 2 கீழே வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஹைச்சு கிடச்சாச்சு. இதுக்கெல்லாம் ரூட் எடுத்திங்கன்னா 100க்கு ரூட் எடுத்தால் 10, இந்த 2 7க்கு ரூட் எடுத்தால் ஒரு 7, இந்த 2 ரூட் 2க்கு ஹைட்டு கிடச்சாச்சு. ஹைட்டு ஈக்குவல் டு 735 அப்படிங்கிற ஆன்சர் இருக்கான்னு பார்க்குறோங்க. ஆரம் மற்றும் உயரம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மதிப்பு ஆரமாக இருக்கும், ரெண்டாவது இருக்கிறது உயரமாக இருக்கும். நமக்கு ஹைட்ஸ் வந்து 35 வச்சு எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் முடிஞ்சு, சி ஆப்ஷன். ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோவை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆரம் உயரம் தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது ஆரம் கிடையாது, அது வந்து விகிதத்தில் இருக்குது. ஸோ நம்ம விகிதமாக இருந்தாலுமே அதை 5/7 எடுத்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆர் தனியாக கண்டுபிடிச்சி ஸோ 2πrh ஃபார்முலாவில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு டைரெக்டான ஒரிஜினல் ஹைட்டு கிடைக்குது 35. ஸோ அந்த 35 கொண்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திரும்பியும் ஆறு கிடைக்கும், நமக்கு தேவையில்லை. வேணால் கண்டுபிடிப்போம் 25 வருதான்னு பார்ப்போம். ஸோ அதே 2πrhல ஹைச்சினுடைய மதிப்பை கொண்டு போடணும். 2 into 22/7 ஆர் கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஆர் அப்படி இருக்கட்டு. ஹைச் வந்து 35 ஈக்குவல் டு 5500. 11 22 500 5 பாடல் அடிச்சு 1 7 35 கட் பண்ணிங்கன்னா 100. ஸோ இந்த சைடில் மீதி 4 இருக்குது. 1 நாள் 4 25 4 100. ஓகேவா, ஆன்சர் ஆர் ஈக்குவல் டு 25 கிடச்சாச்சு. சார் இதுக்கு டைரக்டா நம்ம அந்த r equal to 5/7 ஹெச்லயே நம்ம டைரக்டா அதை கொண்டு போறோம்ல சார் வேல்யூவை? ஆமா, அதுலயும் போடலாம். h ஓட வேல்யூ வச்சு அதுல கொண்டு போட்டாலும் டைரக்டா வந்துரும். கரெக்ட். சோ இவ்வளவு போட்டு ஃபார்முலா போட்டா இதுல போட்டாலும் ஆன்சர் வருது. சூப்பர். r equal to 5/7 into h ஓட மதிப்பு 35, ஒரே லைன்ல ஆன்சர். சூப்பர். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டா கிடைக்கும். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல போட்டாலுமே நமக்கு என்ன கிடைக்குது? 25 கிடைக்குது. ஓகே, சிலவங்களுக்கு இது கண்ணில் பட்டிருக்கும், எனக்கு அதில் கண்ணில் பட்டிருக்கு. ஓகே, ஸோ எப்படி இருந்தாலும் ஆன்சர் 25ங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது இது முடிக்காதவங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. முக்கியமான கணக்கு. ஓகேவா, இப்படி சிம்பிளான கணக்கு தான் கேட்பாங்க, டக்குன்னு செய்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும். சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். ஸோ அதை நீங்கள் லாஸ்ட் கணக்காக நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு திண்ம இரும்பு உருளை அப்படின்னா ஒரு சிலிண்டர். ஓகேவா, மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்கு, டிஎஸ்ஏ கொடுத்துருக்கு. அப்புறம் மேலும் அதன் வளைபரப்பு மொத்த புறப்பரப்பில் 6/5 பங்கு. ஸோ இதை டிஎஸ்ஏ கூட 6/5ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வளைபரப்பு கிடச்சிரும். ஓகேவா, இரும்பு உருளையினுடைய என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ரேடியஸ் கேட்டிருக்கிறாங்க, அப்புறம் ஹைட்டும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் நம்ம ஒரு ட்விஸ்டான கணக்கு மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் 2 விதமான ஃபார்முலாவை நீங்கள் இதில் 2 விதமான கான்செப்டை யூஸ் பண்ண போகிறீங்க. ஒன்று மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் 1848 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டருடைய ஃபார்முலா 2πrh. 2πrh கூட என்ன வரும்? சிலிண்டருக்கு டாப்பு பாட்டம் ரெண்டெண்ணம் உண்டு.
அங்கே ஒரு ஆர் ஸ்கொயர், இங்கே ஒரு பை ஆர் ஸ்கொயர், மேலே ஒரு பை ஆர் ஸ்கொயர், கீழே ஒரு பை ஆர் ஸ்கொயர், 2 பை ஆர் ஸ்கொயர். இல்லை நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா போட்டுக்கலாம். எனக்கு டைரெக்ட் ஃபார்முலா டக்குன்னு ஞாபகத்தில் வராது, நான் இந்த மாதிரி தான் டைரெக்டாக பண்ணுவேன். ஓகே, நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா டைரெக்ட் ஃபார்முலா போட்டுக்கலாம். இல்லை 2 பையை வெளியே எடுத்துகிட்டு 2 பை ஆரை வெளியே எடுத்து வச்சுடுங்க. H + Rன்னு வரும். ஓகேவா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 1848ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமானா ஒன்றுமே தெரியாது, இது அப்படி இருக்கட்டும். என்ன தெரியும்? அப்படியே வருவோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் எப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக பண்ணலாம். எப்படி இருக்குன்னா அப்படியே இருக்கட்டும். நான் பிரித்து எழுதுன மாதிரி பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும். வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது என்ன ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க? வளைபரப்புன்னு என்னது? 2 பை ஆர் ஹெச். அது என்ன சொல்லியிருக்குன்னா மொத்த பரப்பரப்பில் 6/5 பங்கா இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. 6/5 பங்கு. அப்போ 6 கீழே 5 மேலே. ஸோ இந்த 2 பை ஆர் ஹெச்சோட வேல்யூ நமக்கு தந்துட்டாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக எங்கே கொண்டு போட்டால் போதும், இந்த 2 பை ஆர் ஹெச்சில் கொண்டு, அதனால தான் தனித்தனியாக எழுதுனா ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். ரைட். ஸோ இதை கட் பண்ணி சுருக்க முடியுமான்னு பாருங்கள். 1 6 3 18 ரெண்டு நம்பர் சேர்த்து கட் பண்ண போகிறேன். 2 48. ஸோ 308ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய வேல்யூ நீங்கள் இதில் போட்டுடலாம் டைரெக்டாக. ஸோ 308 5 8 40 4 1540. ஸோ டைரெக்டாக 1540 இதில் போட்டுருவீங்க. ப்ளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், 1848. ஸோ 2 பை ஆர் ஸ்கொயரை மட்டும் இந்த சைடு வைப்போம். 1848 கூட 1540 மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ப்ளஸ் 540 1540 அந்த சைடு போனால் மைனஸில் மாறும். ஸோ 1848 1540 மைனஸ் பண்ணிங்கன்னா 8 0 3 308ங்கிறது வருது. இங்கே 2 பை ஆர் ஸ்கொயர் இருக்குது. 11வது ஐப்பட்டு சொல்லி அடித்து பாருங்கள். ஈர் 11 22, ஈர் 11 22, இது 8, எண் 11 88. ஸோ 28. திரும்ப அடிச்சிங்கன்னா 14, திரும்ப அடிச்சிங்கன்னா 7. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே அங்கே ஒரு 7 இருக்குது, கீழே உள்ள 7 கிராஸ் ஆகும்போது 7. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ரூட் ஆஃப் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். ஸோ ஆர் கிடச்சாச்சுன்னா உயரம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதில் போட்டாலும் போதும், ஏதாவது ஒரு இக்குவேஷனில் கொண்டு போடுங்க, ஆன்சர் கிடச்சிரும். ஹைச் உள்ள ஒரு இக்குவேஷன் இருக்குது பாருங்கள். 6 7 வச்சு ஏதாவது ஆன்சர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் ஆகி போச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? திருப்பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 இன்டு இந்த ஃபார்முலாவில் போடுறேன். 22/7 ரேடியஸ் 7 இன்டு ஹைச் இஸ் ஈக்குவல் டு 1540. இந்த வேல்யூ கூட இதை சுருக்கி வைக்கிறேன். 7 7 கேன்சல். 11 போட சொல்லி அடிக்க போகிறேன். ஈர் 11 22, ஓர் 11 11, மீதி 4 44, 41 44 0. அடிச்சிங்கன்னா 70, திரும்ப ஒரு 2 அடிச்சிங்கன்னா 35. ஸோ ஹைச் இஸ் ஈக்குவல் டு 35. ஸோ செகண்ட் ஆப்ஷனுங்கிறது ஆன்சர். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ஆன்சரை காணாமல் படித்து பழகிடுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான கணக்குகள் அப்படிங்கிறது ஆன்சரை படிக்கணும்னா ஏதாவது ஒரு அட்டையில் எழுதி வச்சுருங்க, நோட்டினுடைய அட்டையில் எழுதி வச்சுருங்க. ஓகேவா? பெயிண்ட் கணக்கு எவ்வளோ வரும் ஆன்சர் சொல்லுங்கள் பாப்போம் காணாமல். சுரங்கப்பாதைக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளோ பெயிண்ட் தேவைப்பட்டுச்சு? 220 லிட்டர்ஸ்.
சரி, எப்படி என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் கணக்குக்கு கொஞ்சம் ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட், இன்றைக்கி மேக்ஸிமம் முடிச்சுக்கிறேன்ப்பா. மொத்தம் 16 கணக்கு பார்த்துருக்குறோம். ஹோம்ஒர்க் ஒன்றும் போடலை. ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குது. மீதி உள்ளவங்க பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஹோம்ஒர்க் ஒன்றும் கொடுக்கல. ரைட்டு, இன்றைக்கி மேக்ஸிமம் முடிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம ஸ்கீம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? சமூக நலத்திட்டங்களில் தனியாக ஒரு நோட் எடுத்துக்கிடுங்க. எக்கனாமிக்ஸில் உள்ள ஒரு பாயிண்ட்டு, சமூக நலத்திட்டங்கள். நான் அந்த பிடிஎஃப் தாரேன். நீங்களும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எழுதி எடுக்க முடிஞ்சால் எழுதி எடுத்துக்கிடுங்க. ஓகேவா? சமூக நலத்திட்டங்கள்னு போடுங்க. தமிழ்நாட்டில் ரீசெண்டாக என்னென்ன திட்டங்கள்லாம் இந்த வருஷம் நம்ம கவர்மெண்ட் போட்டிருக்கோம் நிறைய திட்டங்கள். ஸோ அந்த திட்டங்களெல்லாம் எழுதி ஒரு நோட்டில் வச்சுக்கிடுங்கப்பா. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு பேஜுக்கு ஒரு திட்டம் எழுதுங்க. என்னென்ன அரை பேஜ் ஒரு பேஜ். முக்கியமாக வந்து ஒரு ஸ்கீம்ஸ் எழுதுனீங்கன்னா அது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டதுங்கிறத தெளிவாக வச்சுக்கணும். ஓகேவா? ஸ்கீம்ஸை படிக்கும்போதே ஆண்டையும் டேட்டையும் ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் அந்த ஸ்கீம் எங்கே தொடங்கப்பட்டது, எந்த மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு அதை தொடங்கினாங்க, அந்த ஸ்கீமினுடைய நோக்கம் என்ன, இவ்வளோ நீங்கள் தெளிவாக இருந்தாலே போதும். வேறு ஒன்றும் தேவையில்லை. ஓகேவா? வேறு எல்லாம் வள சலசலா ஒன்றும் படிக்கண்டா. அது ரெண்டாவது. ஜஸ்ட் ரீடு. அப்போ ஒரு ஸ்கீமை பற்றி உங்கள்கிட்ட கேட்டால் டக்குன்னு தெரியணும். அது எந்த வருஷம் தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, எந்த மாவட்டத்தில் முதல்ல அதை அறிமுகப்படுத்துகிறாங்க, அப்புறமா அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன. ஓகேவா? தற்போது அந்த திட்டம் இருக்கா இல்லையா. சரியா? இவ்வளோத்து நீங்கள் கிளியராக பாருங்கள். வேறு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் குழந்தை திட்டம்னாலே உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது ஜெயலலிதா 1992 தொடங்குனாங்க. எதற்காக தொட்டில் குழந்தையை தொடங்குனாங்கன்னா 0 முதல் 6 வயது வரை உள்ள பெண் குழந்தைகள் அந்த காலத்தில் கள்ளிப்பால் எடுத்து கொள்வாங்க அப்படின்னு நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம். நான் உண்மையாக பார்த்ததில்லை, அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த பெண் சிசு கொலையை குறைக்கிறதுக்காக முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் தொட்டில் குழந்தை திட்டம். ஓகேவா? அது 2021 விரிவுபடுத்தப்பட்டதுன்னு இதில் தப்பாக எழுதி வச்சுருக்கிறாங்க. 2001 விரிவுபடுத்தப்பட்டதுன்னு வரும். சரி, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஃபஸ்ட்டு எங்கே தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீட்டாக படிக்கணும். 1992ங்கிறத நீட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெண் சிசு கொலையை ஒழித்தல். ரைட், இவ்வளோ தெரிஞ்சாலே போதும். அப்புறம் இது வந்து நம்ம சென்செக்ஸில் உள்ளது. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தினுடைய பாலின விகிதம், ஆவரேஜ் பாலின விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 943. இதை முக்கியமாக படிக்கணும். அப்புறம் உங்களுக்கு அடிஷ்னலாக தெரிய வேண்டியது எந்த மாவட்டம் பாலின விகிதம் அதிகமாக இருக்குது, எந்த மாவட்டம் குறைவாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்காக தரேன். நாளைக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும். தமிழகத்தில் சரியா, யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா மெசேஜ்லேயும் போட்டு விடலாம். எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகம் 2011 படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகம், அப்புறம் குறைவு எந்த மாவட்டத்தில். அதாவது இந்த பாலின விகிதம்னா என்னென்னா செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000க்கு 1005, 1000 ஆண்கள் இருக்கிறாங்க, 1000 பெண்கள் இருந்தாச்சுன்னா 1005 பெண்கள் இருக்கிறாங்கன்னா பெண் ரேஷியோ அதிகம், விகிதம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட்டு. குறைவுன்னு பார்த்தீங்கன்னா 800 சில்லற, 1000 ஆண்களுக்கு பெண்கள் குறைவாக இருக்குது. ஸோ அதனால நிறைய ஆண்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருப்பாங்க, பெண்கள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. ஓகேவா? ரைட். அப்போ ரெண்டாவது திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டத்தினுடைய தலைப்பு இதை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் இடம் விட்டு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எழுதி எடுத்துக்கலாம். ரைட். அப்புறம் ரெண்டாவது திட்டம் முதலமைச்சருடைய பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். அதுவும் அதே ஆண்டு தான் 1992. இது வந்து பெண் குழந்தையினுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? அப்புறம் இதை வந்து 2006 பெயர் மாற்றம் செய்கிறாங்க. சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். சரியா? இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸாக பார்க்கணுன்னா நெட்டில் அடித்து பார்த்துக்கலாம். சரியா? பெயர் மாற்றம் செய்கிறாங்க.
இப்போ 1992னா ஜெயலலிதா தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா? 2006 யார் இருந்தாங்கன்னு வேணால் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துடுங்க. ஸோ முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1, தொட்டில் குழந்தை திட்டம் 1, 2 ஆச்சு. இந்த திட்டத்தை பேர் மாற்றுறாங்க 2006 சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு. இந்த திட்டத்தில் என்ன கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன கொடுப்பாங்க? 18 வயதுக்கு பிறகு தான் பெண் குழந்தைகளுக்கு மேரேஜ் ஊக்குவிக்கிறதுக்காக யாருக்கு வீட்டிலலாம் 2 பெண் குழந்தைகளுடன் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரூபா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவாங்க. ஒரு கேர்ள் பேபியோட கட்டுப்பாடு பண்ணாங்கன்னா, அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தாங்கன்னா 50,000 ரூபா அக்கௌண்ட்டில் போடுவாங்க. 2 கேர்ள் பேபியோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் 25,000 வச்சு அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அதை வந்து எப்போ தான் எடுக்க முடியும்னா 18 வயசு முடிஞ்ச அப்புறம் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். வட்டி ஏறி இருக்கும். ஓகேவா? ரைட்ஸ். இது வரைக்கும் மகளிர் காவல் நிலையங்கள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்க. 200+ மேலே இருக்கான் தமிழகத்தில். ஓகேவா? மகளிர் காவல் நிலையங்கள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா தமிழகத்தில் 200+ இருக்குது, தாண்டி இருக்குது. ஓகேவா? அது எத்தனை நீங்கள் துல்லியமாக வேணால் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மகளிர் காவல் நிலையம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு அதே ஜெயலலிதா இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தொடங்கப்பட்டது. 1992. இதான் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஸோ ஜெயலலிதா நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லேடிஸுக்கு. தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், அப்புறம் வந்து பெண் காவல் நிலையம், அதாவது மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்குனது வந்து ஜெயலலிதா தான் 1992. அப்புறம் 4வது ஸ்கீம் பார்க்க போகிறோம். அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களுக்காக திருமண உதவி திட்டம். அப்படின்னா என்னது? அந்த பெண் குழந்தையை கவனிக்க ஆதரவற்ற பெண் குழந்தையாக இருக்கும், அம்மா அப்பா இருக்காது, ஹாஸ்டலில் நின்று வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மேரேஜ் வரும் பொழுது இந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு என்ன வாங்கலாம்னா கொஞ்சம் அமௌண்ட் வாங்கலாம். அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களுக்காக திருமண உதவி திட்டம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சு. அப்போ அன்னை தெரசா நினைவு அப்படின்னாலே யார் எது திட்டம் சம்மந்தமானதுன்னு கேட்கலாம். அனாதை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். இது எப்படின்னா, ஒன்றுமே படிக்காதவங்களுக்கு 25,000, அதாவது 10 வரை படிச்சிருந்தாலுமே. டிகிரி முடிக்காதவங்கன்னு வச்சுக்கலாம் சிம்பிளாக. 10th பாஸ் எனஃப்னு போட்டிருக்கிறாங்க. 10 வந்து பாஸ் பண்ணணும், நாட் ரிக்யூர்ட் வர போட்டிருக்கிறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நாட் ரிக்யூர்ட் தேவையில்லை, 10 பாஸ் ஆனாலே போதும்னு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க. நீங்கள் டிகிரி முடிக்காட்டால் 25,000 1 பவுன் தங்கமும் கொடுத்தாங்க. ஓகேவா? இந்த திட்டத்துக்கு முன்னாடி. இப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்களான்னு தெரியலை. ஒன்று கரண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த திட்டம். அதே மாதிரி டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா 50,000 கொடுப்பாங்க. இது ஜெயலலிதா டைமில் போன ஆட்சி வரைக்கும் இது இருந்துச்சு. தாலிக்கு தங்கம் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அப்படி இருந்துச்சு. இப்போ இது நடைமுறையில் இருக்கான்னு நீங்கள் ஒன்று வேணால் செக் பண்ணி பார்த்துடுங்க. இப்போ 25,000 டைரெக்டாக கொடுத்துட்டு 1 பவுன் தங்கமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா 50,000 கொடுத்து 1 பவுன் தங்கமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். அடுத்தது மொத்தம் 10 திட்டம் பார்க்க போகிறோம். இது 5வது திட்டத்துக்கு வந்தாச்சு. டாக்டர் தர்மாம்பாள் அப்படின்னா எந்த திட்டத்தோட தொடர்புடையதுன்னா விதவைகள் மறுமண திட்டம். ஓகேவா? இது வந்து விதவை பெண்கள் வந்து மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு 25,000 ரூபா கொடுக்குறாங்க. அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா 15,000 வந்து அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, 10,000 டெபாசிட் பண்ணுவாங்க, அப்புறம் 1 பவுன் நகை கொடுப்பாங்க. இது வந்து டிகிரி முடிக்காதவங்களுக்கு கல்வி திகதி தேவையில்லைன்னு கொடுத்துருக்குது. 50,000 வாங்கினோன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு 30,000 அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, 20,000 வந்து 30,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, 20,000 டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகேவா? நோட் பண்ணணும், நோட் பண்ணி வச்சுருங்க. இது என்னது? டாக்டர் தர்மாம்பாள் நினைவு மறுமண திட்டம், விதவை மறுமண திட்டம். அப்போ தர்மாம்பாள்னால் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது விதவை மறுமண திட்டம். அவ்வளோதான், இதில் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அது இதில் இல்லை, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? சில நேரம் எழுத மறந்துருப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி தந்தது தான். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பாயிண்ட் எடுக்கும்போது அடிஷ்னலாக இந்த டேட்டு எந்த இடத்துல அறிமுகப்படுத்தினாங்கன்னு ஏதாவது கண்டென்ட் இருந்துன்னா ChatGPTயில் போடுங்க, இல்லைனா ஜெமினியில் போடுங்க. போட்டிங்கன்னா இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ இதில் இல்லாத பாயிண்ட்ஸை நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது ரொம்ப கதையெல்லாம் எழுதிட்டு இருக்கேன்டா, சும்மா
மேலோட்டமாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுங்கிறத தெரிஞ்சு வச்சுருங்க. அடுத்து ஈவேரா மணியம்மை. இது எப்படின்னா, விதவை இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தைக்கு திருமண உதவி திட்டமாக இந்த ஈவேரா மணியம்மையை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஏழை விதவை அவங்களுடைய மகளின் திருமண உதவி திட்டம் தான் இது. அதே கதை தான். 25,000 1 பவுன் நகை, 15,000 எப்படி அனுப்புவாங்க, ட்ரான்ஸ்ஃபர், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். 25,000 ஞாபகம் வச்சுருங்க, 1 பவுன் நகை தெரிஞ்சிடுங்க. அடுத்தது டிகிரி முடித்தா 50,000. ஸோ ஈவேரா மணி அம்மையார் நினைவு ஏழை விதவை மகளிர் திருமண உதவி திட்டமும் முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப துல்லியமான நோண்ட மாட்டாங்க. ஈவேரா மணி அம்மையார் நினைவு திட்டம் எதனோட தொடர்புடையன்னு கேட்டால் ஏழை விதவை மகளின் திருமண உதவி திட்டம், இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். மற்றபடி அமௌண்ட்டை பற்றி வேணால் லைட்டாக கேட்கலாம், அவ்வளோதான். எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது கேட்குறாங்க சில டைமில், சத்தியவாணி அப்படின்னாலே உங்களுக்கு தையல் இயந்திரத்தை ஞாபகம் வைக்கணும். சரியா, சத்தியவாணி தையல் கடை அப்படின்னு படித்து வச்சுருங்க. சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், அவ்வளோதான். பெண்களுக்கு கொடுப்பாங்க, விதவைகளுக்கு கிடைக்கும், அப்புறம் கைவிடப்பட்ட பெண்களுக்கு கிடைக்கும், ஏழை பெண்களுக்கும் கிடைக்கும். மாற்றுத்திறனாளி ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் இது அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இலவச தையல் இயந்திரத்தை. ஏஜ் லிமிட்டும் இருக்கா, 20லேருந்து 40. ஓகேவா, தையல் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ நீங்கள் தெரிய வேண்டியது இதில் முக்கியமாக சத்தியவாணி முத்து அம்மையார் அந்த திட்டம் எதனோட தொடர்புடையதுன்னு கேட்டிங்கன்னா இலவச தையல் இயந்திரம் வழங்குறாங்க, அவ்வளோதான். அப்புறம் 8வது ஸ்கீம் போயிடலாம். இது ஒரு முக்கியமான திட்டம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவித்தொகை திட்டம். முத்துலட்சுமி ரெட்டிங்கிறது கலப்பு, ஜாதி விட்டு ஜாதி மேரேஜ் பண்ணி வேறு ஜாதியில் மாறி மாறி மேரேஜ் பண்ணாங்கன்னா இந்த திருமண உதவிக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க திருமண உதவிக்கு அப்ளை பண்ணுறாங்களோ பண்ணலையோ சீக்கிரம் வீட்டில் வந்து விரட்டி அடிப்பாங்க கலப்பு திருமணம் பண்ணாங்கன்னா. சரி, ஓகே. இதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு தான் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு ஜாதி திருமண உதவி திட்டம். இந்த ரெட்டியை வந்து வெட்டின்னு படிச்சுக்கிடுங்க, வெட்டிடுவாங்க ஞாபகம் வச்சிங்கன்னா கலப்பு திருமணத்தை ஞாபகம் வச்சுக்கலாம், முத்துலட்சுமி ரெட்டி. அப்போ அதே கதை தான். 25,000 அப்புறம் 50,000. சரியா, ரைட். இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள், கணவன் அல்லது மனைவி யாராவது ஒரு ஆள் SC STயாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் இது அமௌண்ட்டு இந்த திட்டத்துக்கு கீழே எலிஜிபிள் ஆக முடியும். 2 உயர்ந்த ஜாதிக்காரங்க மாறி மாறி மேரேஜ் பண்ணுறது, BC அப்புறம் MBC மேரேஜ் பண்ணாலும் கிடைக்காது. கண்டிப்பாக 2 பேரில் யாரோ ஒரு ஆள் SCயாக இருக்கணும் அல்லது STயாக இருக்கணும். ரைட். அதேமாதிரி பெண்ணின் திருமண வயது அந்த ஏஜ் வந்து 18லேருந்து 30ன்னு கொடுத்துருக்காங்க. அந்தளவு டீட்டெயிலாக கொஸ்டின் போக மாட்டாங்க, ஓகேவா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருங்க. ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 30. அப்புறம் இப்போ ரீசெண்டாக உள்ள ஒரு திட்டம் இருக்குது. ரீசெண்டாக 2022க்கு பிறகு உள்ள திட்டங்களை அவ்வளோத்தையும் நீங்கள் கிளியராக நோட் பண்ணி எழுதிட வேண்டியதான். சரியா, ரீசெண்டு இது கொஞ்சம் பழைய திட்டங்களில் கொஞ்சம் ஃபேமஸான திட்டத்தை அவ்வளோ பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் இப்போ தோழின்னு ஒரு திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தோழி பெண்கள் தங்கும் விடுதி. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை 2023 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டாலின் இருக்கும்போது தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் தோழி பெண்கள் தங்கும் விடுதி திட்டம். அப்படி ஒரு 11 விடுதிகள் தொடங்கியிருக்காங்க, 9 மாவட்டங்களில் தொடங்கியிருக்காங்க, ஓகேவா. முக்கியமாக அந்த வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அந்த முக்கியமான ஏரியாக்கள் அங்கே தங்குறது மாதிரி பண்ணியிருப்பாங்க. சென்னை, செங்கல்பட்டு, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம், பெரம்பலூர், தஞ்சாவூர் தொழில் நகரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இது கட்டியிருக்கிறாங்க, ஓகே. ஸோ இது தெரிய வேண்டியது தோழி பெண்கள் தங்கும் விடுதி ஜூலை மாதம் 2023 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் வேணால் கூட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிடுங்க, ஓகேவா. லாஸ்ட் திட்டம் பெரியார் நினைவு சமத்துவபுரம். சமத்துவபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் என்னென்னா எல்லா ஜாதிகாரங்களும் ஒரே ஒரு தெருவுக்குள்ளே இல்லை ஒரு காலனி மாதிரி ஒரு ரவுண்டானா பண்ணி ஒரு பெரிய ஒரு ஃப்ளாட்டு போட்டு அதுக்குள்ளே நிறைய வீடு கட்டி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அங்கே எல்லாமே இருக்கும், தண்ணீர் வசதி இருக்கும், லைப்ரரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த காலனிக்கு தேவையான விஷயங்கள் அவ்வளோ அதுக்குள்ளே இருக்கும். ஸோ 1997 கருணாநிதி டைமில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் பெரியார் நினைவு சமத்துவபுரம். ஆனால் தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா 98 தான் தொடங்கியிருப்பாங்க. ஸ்கீம் போட்டது 97.
17 ஆகஸ்ட் 1998 ஃபஸ்ட்டு வந்து மேலக்கோட்டைங்கிற பகுதியில் மதுரை மாவட்டத்தில் தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் வந்து எஸ்சிக்கு வந்து ஒரு 10% ரெசர்வேஷன் அந்த வீட்டுக்கு, பிசிக்கு 25%, எம்பிசிக்கு 25%, அப்புறம் அதர்ஸுக்கு வந்து 10%. இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, பர்சன்டேஜை காணாமல் போயிடுச்சு. அந்த அளவு நம்ம துல்லியமாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முக்கியமான நோக்கம் என்னென்னு கேட்டாங்கன்னா, சாதி பாகுபாட்டை ஒழிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பெரியார் நினைவு சமத்துவபுர திட்டம். ஓகேவா? இப்போ இருக்கான்னு கேட்டாங்கன்னா இருக்குது. 2022 23 கடைசியாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. 238வது சமத்துவபுரம் எங்கே திறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக 2022 ஜூன் மாதம் 8ஆம் தேதி கோட்டை வேங்கப்பட்டி அப்படிங்கிற ஊரில், எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில், சிவகங்கையில் கோட்டை வேங்கைப்பட்டிங்கிற இடத்துல கடைசியாக ஒரு 238வது என்னது சமத்துவபுரத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு 2022. ஓகேவா? ரைட்ஸ். இன்னும் ஒன்று இருக்கா? உழவர் சந்தை திட்டம் 2 இருக்கும், 4 இருக்கணும், 10 திட்டம் தான் நினைக்கிறேன், 14 திட்டம் இருக்குது. ஓகே, ஈஸி திட்டம் தான். உழவர் சந்தை முக்கியமான ஒரு சந்தை. இதுவும் கருணாநிதி டைமில் தொடங்கப்பட்டது. 999 மதுரையில் தொடங்கப்பட்டது. எங்கே இருக்குது மதுரை? என்ன இருக்குது மதுரையில்? நவம்பர் 14 குழந்தைகள் தினம் அன்னைக்கு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஞாபகம் வச்சுருங்க. முதல்வர் உழவர் சந்தை கருணாநிதி டைமில் தொடங்கப்பட்டது. விவசாயிகள் நுகர்வோர் இடையே நேரடி தொடர்பை மேம்படுத்துதல் நோக்கம். சரி, அப்போ 999னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது உழவர் சந்தை திட்டம். அப்புறம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். 2006 இன்னொரு திட்டம் இருக்குது. 2006 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டமா அப்படி ஒன்று உண்டுல, MGNRG ஏதோ ஒன்று, மகாத்மா காந்தி MG அப்படின்னு வரும். சரியா? அது 2006 தான் வரும். அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, இப்போ அதுதான் அண்ணா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க 2006 2007 அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, இந்த ஊரகத்தில் வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்கிறது, பஞ்சாயத்து ராஜ். சரியா? உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பஞ்சாயத்துகளில் உள்கட்டமைப்புனா எனது எல்லா வசதிகளும், பில்டிங்லாம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, பாலம் கட்டுறது, அணை கட்டுறது, இந்த சின்ன ஊருக்குள்ளே ரோடு போடுறது, சின்ன சின்ன தெருவுக்களெல்லாம் சிமெண்ட் போட்டு கொடுக்கறது, லைப்ரரி கட்டுறது, அங்கன்வாடிகளை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி கிராமப்புறத்தில் உள்ள உள்கட்டமைப்பெல்லாம் மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தல், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006. இது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லாம் இருக்குது, நமக்கு தேவையில்லாத விஷயம். இல்லை அது இதில் வராது. ஓகே, சாரி. அடுத்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் தான் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லாம் வர முடியாது. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2005 தொடங்கினது, 2017 வரைக்கும் ஃபேஸ் 1 தான். வாழ்ந்து காட்டுவோம்ங்கிறது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் வறுமை ஒழிப்பு ரெண்டும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம் தான் வாழ்ந்து காட்டுவோம். பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும், மற்றபடி வறுமையை ஒழிக்கணும். இந்த ஒரு 2 நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். 2005 ஒரு 12 வருஷத்துக்கு ஃபேஸ் 1 போட்டிருக்கிறாங்க 2017 வரைக்கும். யார் இதுக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா உலக வங்கி தான் உதவி பண்ணுதான். ஸோ ஃபேஸ் 2 2017 தற்போது வரை செயல்பட்டு இருந்துச்சுன்னு போட்டிருக்கிறாங்க டில் நவ். வாழ்ந்து காட்டுவோம் 2.0. அப்புறம் ஃபேஸ் 3க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு 1000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு வச்சுருக்கு. அது எப்போ ஒதுக்க போகிறாங்கன்னு தெரியல. வாழ்ந்து காட்டுவோம் ஃபேஸ் 3. ஸோ வாழ்ந்து காட்டுவோம்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், வறுமை ஒழிப்பு, இவ்வளோதான். அப்புறம் லாஸ்ட்டு புதுமை பெண் திட்டம். உங்களுக்கு தெரியும், புதுமை பெண் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய 6லேருந்து 12ஆம் கிளாஸ் படித்த குழந்தைகள் காலேஜுக்கு போகும்போது மாதந்தோறும் எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க? 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது UG PG ரெண்டுக்குமே. ஸோ இதுக்கு ஃபண்டு இது பண்ணுறது வந்து சமூக நலத்துறை. ஓகேவா? புதுமை பெண் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 5, 2022. இது ஏற்கனவே இருந்த திட்டத்தை தான் பேர் மாற்றி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த பேர் திட்டம் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிற பேரையும் வச்சுருக்கிறாங்க. இப்போ முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னா தாலிக்கு தங்கம்னு இருந்துச்சோன்னு நினைக்கிறேன். இது
அதைத்தான் தூக்கி எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா இப்போ புதுமை பெண் திட்டம் அல்லது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிறது செப்டம்பர் 5 2022 தொடங்கப்பட்டது. ஃபஸ்ட்டு எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா சென்னையில் தான் தொடங்கியிருக்கிறாங்க, பாரதி உமன்ஸ் காலேஜில். ஓகேப்பா, இப்படி ஒரு 14 ஸ்கீம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். முடிஞ்சால் நீங்களும் கொஞ்சம் ஸ்கீம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி படிக்க தொடங்கிடுங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஓகேவா, ரைட்டு. ஸோ இன்றைக்கி நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். இந்த பிடிஎஃப் நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா, நாளைக்கு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.